வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து எஸ்எஸ்சியில் வந்து டெய்லி 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஜிஎஸ்ல வந்து நான் ஆல்ரெடி 2 செட் வந்து முடிச்சுட்டு அந்த 2 செட்டுமே வந்து ஜாகிரஃபி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நான் ஆல்ரெடி ஜாகிரஃபி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பாலிட்டி போகிறேன்னு சொன்னால் நம்ம வந்து அப்படியே ஒரே சப்ஜெக்டே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஜாகிரஃபி வந்து நான் ஆல்ரெடி 2 செட் நான் முடிச்சிருக்கேன். நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் எடுக்கிற அனைத்து கேள்விகளுமே வந்து 2025 இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஸ்டெனோவினுடைய கொஸ்டின் பேப்பர் தான். புதுசா மாறி இருக்கிறாங்கல்ல வெண்டார் எடிக்விட்டி, ஸோ அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் தான். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி 2 செட்டு முடிச்சாச்சு. இந்த ரெண்டுமே வந்து ஜாகிரஃபி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக பாலிட்டி பற்றி இருக்கும். சரியா, பாலிட்டியில் நான் வந்து ஒரு 4 வீடியோ போடுவோம். அடுத்து திருப்பி நம்ம ஜாகிரஃபி, அதுக்கடுத்து எக்கனாமி, அந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கலாம். சரியா, பட் ஆனால் வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெனோனுடைய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எல்லா ஜிஎஸ் கொஸ்டினும் பார்த்துட்டு அதுக்கடுத்து செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு போவோம். அந்த மாதிரி வந்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா 360 டிகிரியில எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வந்து அதுல இருந்து மட்டும்தான் கேள்விகள் வருமே. ஓகே, சரி, இப்போ வந்து நம்ம இதுல முதல் கேள்வி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷோடது மேல இருக்கு, தமிழுடைய டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா கீழே இருக்கு. ஸோ லிஸ்ட், அதாவது ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது நான் ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 வீடியோ வந்து எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி அதாவது ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதையும் நான் வந்து போட்டிருக்கேன். ரைட்டா, அதையும் ஒரு தடவை பாருங்க. சரி, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எடுத்துருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிவைட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட். ஸோ நம்மளுக்கு சப்ஜெக்டை பற்றி எந்த ஸ்கெடியூல் சொல்லுது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா 7th ஸ்கெடியூல், 7வது ஸ்கெடியூல், 7வது அட்டவணை இருக்குல்ல, அதில் வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா 3 லிஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. என்னென்ன லிஸ்ட் அப்படின்னா அது சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்தது பாருங்க, த சப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு கன்கரண்ட் லிஸ்ட் ஃப்ரம் த ஸ்டேட் லிஸ்ட். இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ரைட்டா, உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 5 இதை வந்து மாற்றி வச்சிருப்பாங்க. ரைட்டா, 42வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த ஒன்லி, ஆலு, எவ்ரி திங், எனி, இதெல்லாமே அந்த எக்ஸ்ட்ரீம் வார்த்தை. இந்த மாதிரி வந்துச்சுன்னா 99% அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்கும். அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதுக்கடுத்து அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ முதல் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், ஆப்ஷன் டி. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 42வது சிஏஎன் போடுவேன். சிஏஏனா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம். எப்பொழுது அப்படின்னா 1976ல் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ டோட்டலாக இப்போ நம்மளுக்கு வந்து எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, டோட்டலாக யூனியன் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மொத்தமாக வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. யூனியன் லிஸ்ட்ல வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 100 இருக்குது டோட்டலாக. யூனியன் லிஸ்ட்ல எவ்வளோ இருக்குது அப்படின்னா டோட்டல் சப்ஜெக்ட்ஸ் வந்து 100. இதுவே வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு உங்களுக்கு. இதில் இங்கே நான் எழுதுறேன் 7th ஸ்கெடியூல். 7th ஸ்கெடியூலில் வந்து யூனியன் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. ரைட்டா, இதில் யூனியன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 97 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100 இருக்குது. ரைட்டா, அது 3 இது அதிகமாக இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட்ல முதல்ல எவ்வளோ இருந்துச்சுன்னா 66, இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா 61. அப்போ அந்த 5 குறைஞ்சிருக்கு. அந்த 5 எங்கே இருக்குது அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல 47 இருந்துச்சு, இப்போ வந்து 52. அப்போ அந்த 5 தூக்கி 52. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 5 என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த யூனியன் லிஸ்ட்ல வந்து யார், இந்த யூனியன் லிஸ்ட்ல வந்து 100 ஐட்டம் இருக்குல்ல, அந்த 100 ஐட்டம்ல வந்து யார் வந்து சட்டத்தை போட முடியும் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சரியா, அது வந்து யூனியன் கவர்மெண்ட். ஸ்டேட் லிஸ்ட்ல போடுறது ஸ்டேட் கவர்மெண்ட். கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கன்கரண்ட் அப்படின்னு சொல்லணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் போடும், ஸ்டேட் கவர்மெண்ட் போடும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 52 ஐட்டத்தில் ஒரு ஐட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேருமே சட்டம் போடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போடுறாங்க. அப்போ யாருடைய சட்டம் வந்து அங்கே வந்து செல்லும் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சட்டம் தான் செல்லும். ரைட்டா, ஸோ இந்த 47லேருந்து 50 ஆச்சு இல்லை, 52 ஆச்சு இல்லை, அப்போ வந்து எத்தனை ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 5 தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 5, அந்த 5 தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம்.
ஸோ அதில் வந்து எது அப்படின்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வைல்டு அனிமல்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓகே, ஸோ எதெல்லாம் வந்து மாற்றிருப்பாங்க அப்படின்னா எஜுகேஷன், எஜுகேஷன் அதுக்கு அடுத்தது வந்து ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் வந்து வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். நாலாவது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் protection of wild animals and birds. அதுக்கப்புறம் அஞ்சாவது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த அஞ்சையும் வந்து எதில் மாற்றிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 42 ரைட்டா 1976 இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாற்றி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான். 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. இந்த ஒன்லி அப்படின்றது ரைட்டா, ஒன்லி பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒன்லி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கேன் மேக் லாஸ் ஆன் சப்ஜெக்ட் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு கிடையாது. பார்லிமெண்ட் மட்டும் கிடையாது, ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போட முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போட முடியும். ஆனால் வந்து யாருக்கு வந்து யாருடையது வந்து ஒரே சப்ஜெக்ட்ல 2 பேரும் போட்டாங்கன்னா யாருடையது வந்து அங்கே முதல்ல நிற்கும் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது தான். ஓகே ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம் அப்படின்ட்டு சொல்றாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம். இந்தியன் ஃபெடரலிசம்ல நாட் அ ஃபீச்சர். நம்மளுக்கு ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குது. பட் ஆனால் டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையவே கிடையாது. டியூவல் சிட்டிசன்ஷிப் நம்மளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுக்கு வந்து என்ன இருக்குது, இந்தியாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை வந்து எந்த நாட்டில இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா யுனைடெட் கிங்டம், சரியா, யூகே கிட்ட இருந்து தான் வாங்கினது. இதுவே டியூவல் சிட்டிசன்ஷிப்பை வந்து எந்த நாடு ஃபாலோ பண்ணுதுன்னா அமெரிக்கா. அமெரிக்காவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க 2 டியூவல் சிட்டிசன்ஷிப் வந்து வச்சிருப்பாங்க ரைட்டா. அதுக்கு அடுத்தது இந்தியா வந்து எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன், ஆனால் அன்ரிட்டன் எழுதப்படாத அரசியலமைப்பு வந்து எந்த நாடு அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் யுனைடெட் கிங்டம், யூகே. யூகே வந்து பார்த்துட்டிங்கன்னா எழுதப்படாத அரசியலமைப்பு, சரியா, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அவங்க கிட்ட இருக்குது. நம்ம எழுதப்பட்டதுன்னு சொல்றோம்ல, நம்ம இந்திய அரசியலமைப்பை வந்து எழுதுனது வந்து சரியா, அது வந்து ஹேண்ட் ரிட்டன், ஹேண்ட் ரிட்டன். ஸோ எழுதுனது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா, இவர் தான் நரேன் ரைசாதா. சரி, இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எழுதினாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஜுடிஷியல், அதாவது ஒரு சட்டம் வந்து போட்டிருக்காங்கன்னா அந்த சட்டத்தை வந்து ஆராய்வதற்கான பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து நம்ம எங்க இருந்து எடுத்தோம், எந்த நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கோம் ரைட்டா, அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும், இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்பொழுது வந்து ஏற்றுக்கொண்டோம், இந்திய அரசியலமைப்பை எப்பொழுது ஏற்றுக்கொண்டோம்னா 26 நவம்பர் 1949 எப்பொழுது இந்திய அரசியலமைப்பை வந்து நடைமுறைப்படுத்தினோம், என்போஸ்ட் நடைமுறைக்கு வரப்பட்டது வந்து 2 மாசம் கழிச்சு 26 ஜனவரி 1950 ரைட்டா. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்றது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது பவரை வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்குறோம், பவரை வந்து நம்ம என்ன பண்றோம், செப்பரேட் பண்றோம். எப்படி செப்பரேட் பண்றோம், லெஜிஸ்லேட்டிவ். நம்மளுக்கு இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான ஆர்கன் அப்படின்னா 3 ஆர்கன் சொல்லுவாங்க. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ், சட்டத்தை, அதாவது ஒரு சட்டத்தை வந்து ஏற்றக்கூடிய அமைப்பு வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி. அதுக்கடுத்து அந்த சட்டத்தை அமல்படுத்துவது வந்து எக்ஸிக்யூட்டிவ், அமல்படுத்தப்பட்ட சட்டத்தை மீறுபவர்களை வந்து தண்டிப்பது வந்து ஜுடிஷியரி, சரியா. சட்டத்தை ஏற்றும்போது லெஜிஸ்லேட்டிவ், ஏற்றிய சட்டத்தை அமல்படுத்துறது எக்ஸிக்யூட்டிவ், அமல்படுத்தப்பட்ட சட்டத்தை மீறுபவரை தண்டிப்பது வந்து ஜுடிஷியரி. ஓகே, ஜுடிஷியரி.
அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு அது போக வந்து இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பத்தி எந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்கன்னா ஆர்டிக்கல் 50. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ஷார்ட்கட் சீரீஸ்ல 50-50 50-50. ஸோ 50-50னா வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஃப்ரம் ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். சரியா, ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் 50-50 செப்பரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். திருப்பி அடுத்த கொஸ்டின், விச் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இஸ் நோன் அஸ் த மினி கான்ஸ்டியூஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து 42வது 42nd அமெண்ட்மெண்ட்டை தான் சொல்லுவாங்க. ரைட்டா, 52வது அமெண்ட்மெண்ட் வந்து இயர் வந்து 1985. 44வது அமெண்ட்மெண்ட் வந்து 1978. இது வந்து 1976. 24வது அமெண்ட்மெண்ட் வந்து 1971. சரியா, 24th அமெண்ட்மெண்ட் 1971. சரி, இந்த 24th அமெண்ட்மெண்ட் 1971ல வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. என்னன்னா பிரசிடென்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இருக்குல்ல, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, அந்த மசோதாவுக்கு வந்து என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அசென்ட் வந்து கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு இந்த ஒரு சட்ட திருத்தத்துல சொன்னாங்க. அசென்ட்னா அதாவது ஒப்புதல் அளித்து தான் ஆகணும் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு. ரைட்டா, ஸோ அப்போ வந்து இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவருக்கு வீட்டோ பவர் கிடையாது. வீட்டோ பவர் அப்படின்னா ஒரு சட்டம் ஒரு ஒரு மசோதா, அதாவது பில்லு வந்து ஆக்டா மாறுறது வந்து யாருடைய கையெழுத்தினால அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து போட்டால் மட்டும்தான் வந்து ஒரு மசோதா வந்து சட்டமா மாறும், பில்லு வந்து ஆக்டா மாறும். ஸோ அப்போ வந்து அந்த பில்லு வந்து பிரசிடென்ட்டுக்கு போறப்ப வந்து வீட்டோ பவரை வந்து அவங்க வந்து எக்ஸைஸ் பண்ணுவாங்க. வீட்டோ பவர் அப்படின்றது அந்த மசோதாவை வந்து அவங்க வந்து வச்சுக்கிறது, அந்த மசோதாவை திருப்பி அனுப்புறது, அந்த மசோதாவை வந்து எதுவுமே பண்ணாம ரொம்ப நாள் வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பவர் இருக்கு. ஸோ அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு இந்த வீட்டோ பவர் கிடையாது, கண்டிப்பாக ஒப்புதல் அளித்துதான் ஆக வேண்டும் அப்படின்றத 24வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1971 சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா, ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த 44வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 நல்லது. இதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எமர்ஜென்சில வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். நம்ம எமர்ஜென்சியை பத்தி நம்ம பார்ப்போம், அதுல நான் சொல்றேன். இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து என்ன பண்ணாங்க, ஆர்ம்டு ரெபலியன் அப்படின்ட்டு பேர் மாத்தினாங்க. ஆர்ம்டு ரெபலியன் அப்படின்ட்டு பேர் மாத்தினாங்க. அது போக கேபினட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை வந்து இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல தான் சொன்னாங்க. அதுக்கடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ், அதுல வந்து ஆர்டிக்கல் 38B இதுல ஆட் பண்ணாங்க. ஆர்டிக்கல் 38B இதுல ஆட் பண்ணாங்க. 52வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் 1985 இதுல தான் 10வது ஸ்கெடியூல் ஆட் பண்ணாங்க. 10வது ஸ்கெடியூல் வந்து எது அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சித்தாவல் தடுப்பு சட்டம். ஆன்டி டிஃபெக்ஷன் கட்சித்தாவல் தடுப்பு சட்டம் இதன் மூலியமாக கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு கட்சி மூலியமா வந்து ஒரு பதவிக்கு தேர்வாயிட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு கட்சிக்கு மாறுறது வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல வந்து தடை செய்யப்பட்டது. ஓகே, அடுத்தது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் பத்தி கேட்கறாங்க. விச் லெவல் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஆப்ரேட்ஸ் அட் த வில்லேஜ் லெவல் அப்படின்ட்டு கேட்கறாங்க. ஸோ வில்லேஜ் லெவல்ல வந்து செயல்படக்கூடிய ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை பத்தி நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். பஞ்சாயத் ராஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து 73வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த ஒரு சட்ட திருத்தத்துல தான் வந்து 11வது அட்டவணை ஆட் பண்ணப்பட்டது. 11வது அட்டவணையில தான் பஞ்சாயத்து ராஜ் இருக்குது. ரைட்டா, அதுக்கப்புறம் பார்ட் 9 வந்து இதுல தான் ஆட் பண்ணாங்க. பஞ்சாயத்து ராஜ் பார்ட் 9ல தான் இருக்குது. ஆர்டிக்கல் 243 இருந்து 243 வரைக்கும் பஞ்சாயத்து ராஜை பத்தி தான் பேசுறாங்க. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆர்டிக்கல் 240 இந்த ஆர்டிக்கல்ல ஆர்டிக்கல் 243 எதை பத்தி பேசுறாங்கன்னா எலெக்ஷனை பத்தி, பஞ்சாயத்து ராஜ்ல நடக்கக்கூடிய பஞ்சாயத்து எலெக்ஷனை பத்தி பேசுறாங்க. ரைட்டா, இதுக்கு ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கேளு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேளு, சரியா, கேனா எலெக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் அதனுடைய லெவல் அப்படின்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதையே வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இப்படி ஒன்று,
அதுக்கு அடுத்தது இன்டர்மீடியரி அப்படின்ட்டு பிரிக்கலாம். ஸோ இது வந்து வில்லேஜ் லெவல். ஸோ இது வில்லேஜ் லெவல். அதுக்கப்புறம் இது வந்து பிளாக் லெவல். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல். டாப்ல இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவல். இதுல ஓகே, வில்லேஜ் லெவல்ல இருக்கக்கூடியதை வந்து என்னன்ட்டு அழைப்பாங்கன்னா கிராம பஞ்சாயத்து அப்படின்னு அழைப்பாங்க. வில்லேஜ் லெவல்ல இருக்கிறத கிராம் பஞ்சாயத்து என்று அழைப்பாங்க. பிளாக் லெவல்ல இருக்கிறத வந்து பஞ்சாயத் சமிதி அப்படின்னு அழைப்பாங்க. பஞ்சாயத் சமிதி அப்படின்னு அழைப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து ஜிலா பரிஷத். ஜிலா பரிஷத் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ரைட்டா? ஜிலா பரிஷத். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு வந்து என்னன்னா பஞ்சாயத் சமிதி தான். சரி, இது வந்து வில்லேஜ் லெவல்ல தானே கேட்டிருக்காங்க. வில்லேஜ் லெவல்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அது கிராம பஞ்சாயத். வில்லேஜ் லெவல்ல வந்து கிராம பஞ்சாயத். கிராம் சபா பத்தி எந்த ஆர்டிக்கல்ல சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 243A. 243A வந்து கிராம சபை அதை பத்தி சொல்றாங்க. இந்த பஞ்சாயத் சமிதி இருக்குல்ல, பஞ்சாயத் சமிதி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பஞ்சாயத் ஆஃப் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்துகளுக்கு பஞ்சாயத். பஞ்சாயத் ஆஃப் பஞ்சாயத் அப்படின்ட்டு இந்த பஞ்சாயத் சமிதியை தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பஞ்சாயத்து தொடர்பா வந்து முக்கியமா வந்து ஒரு 3 கமிட்டி இருக்கு. 3 முக்கிய கமிட்டி. என்னென்ன கமிட்டிஸ் அப்படின்னா ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1957 போடப்பட்ட பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி. பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி. அதுக்கு அடுத்தது 1977 ஒரு 20 வருஷம் கழிச்சு போடப்பட்ட மெஹ்தா கமிட்டி. என்னன்னா அசோக் மெஹ்தா கமிட்டி. அசோக் மெஹ்தா கமிட்டி. அடுத்து 1986 போடப்பட்ட எல்.எம். சிங்வி கமிட்டி. எல்.எம். சிங்வி கமிட்டி. இந்த 3 கமிட்டி பஞ்சாயத்து தொடர்பாக தான் போட்டிருக்கிறாங்க. இந்த பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டியில வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து 3 டயர் இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் 6ன்னு போட்டு புல் ஸ்டாப் வச்சிருக்கேன். ரெக்கமெண்டேஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 3 டயர், அதாவது 3 லெவல்ல வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு. பஞ்சாயத் ராஜ் சிஸ்டத்தை 3 லெவல்ல கொண்டு வரலாம்னு சொன்னது யார் அப்படின்னா பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி தான். 1977 போடப்பட்ட அசோக் மெஹ்தா கமிட்டியில வந்து என்ன பரிந்துரைச்சாங்க அப்படின்னா என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா இவங்க வந்து 2 டயர்னு வச்சாங்க. 2 டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். இந்த 1986 போடப்பட்ட எல்.எம். சிங்வி கமிட்டியினுடைய பரிந்துரை வந்து என்னதுன்னா இவங்க வந்து இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து நம்ம ஒரு அரசியலமைப்பு அதிகாரத்தை வந்து கொடுக்கணும், கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் டு பஞ்சாயத் ராஜ் அப்படின்ட்டு சொன்னாங்க. இல்லையா, கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ். ரைட்டா? பிஆர்னா பஞ்சாயத்து ராஜ். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் சொன்னேன். 360 டிகிரியில் படித்தோம்னா இப்போ இந்த டைம் வந்து கொஸ்டின் இதுலேருந்து கேட்குறாங்கன்னா அடுத்து இதில் கேட்பாங்க, அடுத்து இதில் கேட்பாங்க, அடுத்து இதில் கேட்பாங்க, அடுத்து இதில் கேட்பாங்க, அதுக்கப்புறம் இதில் கேட்பாங்க. அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் எல்லாத்தையும் ஒரே லெவலில் முடிச்சிட்டோம்னா இதுலேருந்து தான் கண்டிப்பாக வரவே செய்யும். ஓகே, அடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 3 சட்டங்கள் இருக்குது. சரியா? முக்கியமான ஒரு 3 சட்டங்கள். அதாவது என்னன்னா இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, அதுக்கப்புறம் இந்தியன் பீனல் கோடு, அதுக்கப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. சரியா? கொஞ்சம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க. அதை வந்து நான் இதில் எழுதிடுறேன், அப்போ தான் நம்மளுக்கு புரியும். ஓகே, ஸோ எதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஓகே
3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ டோட்டலா வந்து ஒரு 3 ஆக்ட் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் பீனல் கோடு 1860 1860. அதுக்கப்புறம் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், கோட் ஆஃப் சிஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973. அடுத்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. சரி, இப்ப இந்த 3 சட்டத்தையுமே 2023 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. 2024 மூலியமாக வந்து பார்த்துட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. ரைட்டா? சரி, இப்ப இந்த 3 சட்டம் வந்து எப்படியெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பிஎன்எஸ் ஐபிசி அப்படின்றது வந்து என்னவா மாறி இருக்குன்னா பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்ட்டு மாறி இருக்குது. எவ்வாறுனா பாரதிய, இது வந்து நிறைய டைம் வந்து எஸ்எஸ்சி ஸ்டெனோல கேட்டிருக்கிறாங்க, பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்ட்டு மாறி இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த சிஆர்பிசி இருக்குல்ல, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973, இது வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்ட்டு மாறி இருக்குது. பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்ட்டு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து இது எப்பொழுது எப்படி மாறி இருக்குன்னா பாரதிய சக்ஷியா அப்படின்ட்டு மாறி இருக்கு, சக்ஷியா அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எது ரிலேட்டடா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதாவுக்கு தான் கேட்டிருக்காங்க. இது நம்ம நார்மலா வந்து ஒரு ஜென்ரல் ஒரு காமன் சென்ஸை வச்சே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து நம்ம அட்டன் பண்ணிட முடியும், ஈஸியானது தான். ரைட்டா? பாரதிய நியாய சன்ஹிதா. சரி, இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றத வந்து நான் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி வந்து இந்த எலிமினேஷன் ஆப்ஷன் வந்து நம்ம எலிமினேட் பண்றது வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்ல, எப்படியெல்லாம் நம்ம வந்து ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்துடணும். ஒரு சில முக்கியமான கீவேர்டுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒன்லி, அதுக்கடுத்து வந்து ஆல், அதுக்கடுத்து எவ்ரி திங், அதுக்கப்புறம் எனி, நன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகள். சரியா? அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகளை வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம ஆன்சரை ஈஸியாகவே கொண்டு வந்துடலாம். ரைட்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து இதில் ஒன்லி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, ஒன்லி. இப்போ இந்த ஒன்லியை வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஏ கேன்சல், சி கேன்சல், டி கேன்சல். புரியுதா? அப்போ ஆன்சர் எதில் வந்து நிற்கும்னா பியில் மட்டும்தான் வந்து நிற்கும். நம்ம கரெக்டான ஆன்சர் கீழேயுமே எது கரெக்ட் அப்படின்னா பி தான் கரெக்டே, பி தான் கரெக்ட். புரியுதா? சரி, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. பாரதிய நியாய சன்ஹிதா இன்ட்ரடியூஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் அஸ் அ பனிஷ்மெண்ட் ஃபார் மைனர் அஃபென்ஸ். மைனர் அஃபென்சஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். The scope of summary trials has been limited to only serious offense. அதாவது சீரியஸ் அஃபென்ஸ் எது, அதாவது சீரியஸ் அஃபென்ஸ் இல்லாதது எது அப்படின்லாம் நம்மளால இது பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ ஒன்லி அப்படின்றத எலிமினேட் பண்ணிடலாம். ரிஃபார்மேட்டிவ் அப்ரோச் எய்ம்ஸ் டு என்ஷூர் சோஷியல் இன்டெகிரேஷன் ஃபார் அஃபெண்டர்ஸ் அப்படின்ட்டு. ரைட்டா? அதாவது சீர்திருத்த அணுகுமுறை குற்றவாளிகளின் சமூக மறு ஒருங்கிணைப்பை வந்து உறுதி செய்வதை வந்து நோக்கமாக கொண்டுள்ளது. இதெல்லாம் ஒரு காமனான ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த 1 and 3 வந்து பார்த்துட்டீங்கன்னா கரெக்ட். ஆப்ஷன் 2 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ரைட்டா? அது என்னது? என்ஆர்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, இந்த கொஸ்டின் வாசிங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் இன் என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் ப்ராசஸ் அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து நம்ம அதே மாதிரி ஒரு காமன் சென்ஸ் வச்சே பார்க்கலாம். டு கண்டக்ட் த சென்சஸ், சென்சஸை யார் நடத்துவா? நான் ஆல்ரெடி சென்சஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் தான் நடத்துவார் அப்படின்ட்டு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது
ஓட்டர் ஐடியை வந்து இஷ்யூ பண்றது. ஓட்டர் ஐடியை இஷ்யூ பண்றது வந்து யார் அப்படின்னா அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய வேலை. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய வேலை. அப்ப ஆப்ஷன் பிஐ எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து டு டிபோர்ட் இல்லீகல் இமிகிரன்ஸ், ரைட்டா? அதாவது சட்டவிரோதமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுக்கு வந்து குடியேறி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து டிபோர்ட் பண்ணுறது, இதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தப்பு தான். ஸோ ஏன்னா இந்த வேலையை யார் பார்த்துக்கோங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகம் வந்து இந்த வேலையை பார்த்துக்கும். ஸோ என்ஆர்சி ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் வந்து என்ஆர்சியில் வந்து ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனலினுடைய ஒரு வேலையே வந்து என்னன்னா டு வெரிஃபை சிட்டிசன்ஷிப் கிளைம்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த என்ஆர்சி. இங்கே பாருங்க, சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இங்கேயும் என்ஆர்சி இருக்கு, ஆப்ஷன்லேயும் என்ஆர்சி இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான், ரைட்டா? ஆப்ஷன் டி. சரி, இதில் இந்த ட்ரிபியூனல்னு சொல்லுவாங்கல்ல, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரிபியூனல் இதில் போட்டுறேன், ட்ரிபியூனல்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பை வந்து உருவாக்கி அந்த விஷயத்தை வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபியூனலை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா 42வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல் 2 முக்கியமான ஆர்டிக்கல் வந்து ஆட் பண்ணாங்க. ஆர்டிக்கல் 323 ஏ, அடுத்து ஆர்டிக்கல் 323 பி. 323 பி. இந்த ரெண்டு ஆர்டிக்கலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆர்டிக்கலும் ட்ரிபியூனலை பற்றி தான் பேசுது. இந்த 323 ஏ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபியூனல், அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து இந்த சட்டத்துக்கு இந்த ஒரு ஆர்டிக்கலுக்கு கீழே உருவாக்குவாங்க. அடுத்தது 323 பி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாமல் மற்ற விஷயங்களுக்கு, ட்ரிபியூனல் ஃபார் அதர் மேட்டர்ஸ் எக்ஸப்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரைட்டா? இது வந்து 323 பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்கிறாங்க? சேம் சென்ட்ரல் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் ரிலேட்டடாகவே தான் வந்து இதுலேயுமே வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த பார்லிமெண்ட் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர், அதாவது அந்த சென்ட்ரல் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து இது சேம் அதே தான். ஒரு ஸ்டாட்டிக் ரிலேட்டடாலாம் கேட்கவே இல்லை, சிம்பிளா ஒரு காமனான விஷயம் தான் கேட்டிருக்கிறாங்க. இங்க பாருங்க, இதுல கொஸ்டின் வந்து யூனியன் லிஸ்ட் ரிலேட்டடாக தான் கொஸ்டின் இருக்கு. ஸோ the parliament has exclusive power to legislate on lotteries conducted by both central and state government. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி லாட்ரி ரிலேட்டடா வந்து பார்த்துட்டீங்கன்னா பார்லிமெண்ட் சட்டத்தை போட முடியும்னு கேட்கறாங்க. இது கரெக்ட் தான். ஏன்னா லாட்ரி வந்து எதுல வரும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்துடும். சரியா? அடுத்தது இப்ப இதுல என்ன ஒண்ணுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணா நம்ம ஆன்சர் வந்துடும். இங்க பாருங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டி. உங்க எல்லாருக்குமே தெரியும் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டியை வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் புதுசாக கொண்டு வராங்க. அப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து இதில் என்ன சொல்கிறாங்க, யூனியன் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து எதில் இருக்குதுன்னா அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் இந்த 2 வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம், இது தப்பு, அதுக்கு அடுத்தது வந்து இது தப்பு. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், கரன்சி ஆர் ஆல் அண்டர் த லெஜிஸ்லேட்டிவ் டொமைன் ஆஃப் யூனியன். இது கரெக்ட் தான். ஏன்னா உங்களுக்கு ரிசர்வ் வங்கியெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1, 3 கரெக்ட். அப்போ இதுல வந்து ஆப்ஷன் சில வந்து பார்த்துட்டீங்கன்னா 3 இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா எதுல வந்து நிற்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் வந்து நிற்கும். ஆப்ஷன் ஏல தான் வந்து நிற்கும். ஸோ நான் உங்களுக்கு எப்பவுமே நான் சொல்றதே தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் பொறுமையா சொன்னதை இப்போ நான் கொஞ்சம் ஒரு ரிவிஷன் மாதிரி, ஏன்னா நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியா இருக்குமே. ஓகேயா? சரி, இப்போ எப்படின்னா நம்மளுக்கு ஸ்கெடியூலை பத்தி பேசுறது வந்து 7வது ஸ்கெடியூல் வந்து நிறைய லிஸ்ட்டை பத்தி பேசுது. என்னென்ன லிஸ்ட் அப்படின்னா யூனியன் லிஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ல 97 இருந்துச்சு, இப்போ வந்து 100 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 66 இருந்துச்சு, இப்போ வந்து 61 இருக்குது. அதுக்கடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்ல 47 இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 52 இருக்குது. இந்த கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குல்ல, இந்த கன்கரண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கப்பட்டது. ஆஸ்திரேலியன் அரசியலமைப்புல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கப்பட்டது. எதெல்லாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா எதெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ்,
அதாவது ஒரு மசோதா வந்து சட்டமாக மாறல, ஒரு அவை வந்து பாஸ் பண்ணிருச்சு, இன்னொரு அவை பாஸ் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரெண்டு அவையும் ஒன்னா உட்கார வச்சு அதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தலைமை இது பண்ணுவாங்க, அந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ண வைப்பாங்க. இந்த ஜாயிண்ட் சிட்டிங் அப்ப யார் தலைமை தாங்குவாங்கன்னா ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர். டெப்யூட்டி ஸ்பீக்கரும் இல்ல அப்படின்னா டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராஜ்யசபாவுடைய சேர்மன் வந்து ஜாயிண்ட் சிட்டிங்க்கு தலைமை தாங்க மாட்டாரு. ஓகே, இதுதான் வந்து நான் ரிவிஷன் அப்படின்ட்டு நான் சொல்றதே. ஓகே, அடுத்த கேள்வி. விச் பாடி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிசால்விங் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் டு த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்? ஸோ பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து சரி செய்யறது வந்து யார் அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட்டு தான். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான். சரி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 324. சுப்ரீம் கோர்ட் பத்தி எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 224. லோக்சபாவை பத்தி ஆர்டிக்கல் 79. ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 80. ஆர்டிக்கல் 80. சரி, இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் வந்து எலெக்ஷன், அதாவது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எலெக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பார்க்குறப்ப இப்போ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, ரைட்டா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எந்த பார்ட்ல இருக்குது அப்படின்னா பார்ட் 15ல இருக்குது. பார்ட் 15. எந்த ஆர்டிக்கல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி பேசியிருக்காங்கன்னா 324. இதே இது 326 வந்து 326. இந்த 326 என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஓட்டிங் ஏஜ், ஒருத்தர் வந்து இந்த வயசுல இருந்தாதான் ஓட்டு போட முடியும் அப்படின்ட்டு. அது வந்து என்ன சொல்றாங்க, 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு சொல்றது ஆர்டிக்கல் 326. இப்ப அதே இது நம்ம இந்த எலெக்ஷன் சைடு வந்தோம் அப்படின்னா பிரசிடென்டோட எலெக்ஷனை பத்தி பேசுறது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 54. துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்டோட எலெக்ஷனை பத்தி பேசுறது ஆர்டிக்கல் 66. அதுக்கப்புறம் வேற என்ன முக்கியம்னா பஞ்சாயத்து எலெக்ஷனை பத்தி பேசுறது வந்து ஆர்டிக்கல் 243 அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி எலெக்ஷனை பத்தி பேசுறது வந்து ஆர்டிக்கல் 243 ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமானது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஜிசி ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க, ரைட்டா? யூஜிசி அப்படின்றது வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். யூஜிசியினுடைய ரோல் வந்து என்னன்னு கேட்குறாங்க, 1956 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள், பேர்லேயே இருக்கு பல்கலைக்கழகம். அப்போ பல்கலைக்கழகத்தை வந்து பார்த்துக்கிறதா இதனுடைய வேலையாகவே இருக்கும் முக்கியமாக. ஸோ அப்போ வந்து ட்ரேடு கிடையாது, அக்ரிகல்ச்சர் கிடையாது, இண்டஸ்ட்ரி கிடையாது. ஆன்சர் வந்து ஹையர் இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், அதை பார்த்துக்கிறதுக்கும் அதுக்கு வந்து ஃபண்டு கொடுக்கறது தான் இதனுடைய முக்கியமான வேலை. அப்போ ஆப்ஷன் டி தான். சரி, இந்த யூஜிசியை பொறுத்த வரைக்கும் யூஜிசி வந்து 1953 உருவாக்கப்பட்டது, சரியா? இது வந்து சட்டப்பூர்வ அமைப்பாக மாறப்பட்டது வந்து யூஜிசி ஆக்ட் 1956 தான் வந்து இது சட்டப்பூர்வ அமைப்பாக மாறியது. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் 1956 மூலியமா. அடுத்தது, சரி, நான் ஆல்ரெடி சொன்னதுமா முக்கியமானது அப்படின்ட்டு இந்த ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதை பத்தி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே கொஸ்டின் தான் வந்து இதுலயுமே கேட்டிருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023, ஸோ 2024 வந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு செகண்ட், ஓகே, இங்க பாருங்க, பாரதிய நகரிக் சிம்பிளா, இது வந்து ரொம்ப டெப்தா நீங்க தெரியல, ஒரு காமன் சென்ஸ் வச்சு இதுவும் அட்டம் பண்ணுங்க. பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்றது அந்த சிஆர்பிசி, ஐபிசி இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு அமெண்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப இந்த விஷயத்த, சரியா, இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா 2023 ப்ரொமோட்ஸ் இ-ஃபில்லிங், சரியா? இ-ஃபைலிங் அப்படின்றது இந்த ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றது இன்டர்நெட்லேயே, சரியா, நெட்லேயே ஃபைல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வர்ச்சுவல் ட்ரையல்ஸ் டு எக்ஸ்பெரிட் த ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம். அதாவது டைரக்டா போயிட்டு நம்ம வந்து ஜஸ்டிஸ் வாங்குறதுக்கு பதிலாக என்ன சொல்றது, வர்ச்சுவலா, சரியா, இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அது மூலியமாவே வந்து தீர்ப்பு வழங்க முடியும். இது வந்து ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் அமன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அளவுக்கு சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டா? அசஷன்ல இருந்து ரீசனுக்கு நான் எப்படி வரணும்னு சொல்லியிருக்கேன். அசஷனை வாசிச்சுக்கிட்டு பிகாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கடைசியில் ஆட் பண்ணி நீங்க ரீசனை வாசிச்சீங்கன்னா அதுக்கான ரீசன் இதுவா இருக்குதா அப்படின்ட்டு.
சரி, இ ஃபைலிங்கும் சரி, வெர்ச்சுவலா ட்ரையல் பண்றதும் சரி, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி தானே. டெக்னாலஜியை வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் இன்டகிரேட் பண்ணுது. ஸோ கேஸ் பெண்டன்சியை வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைக்குது. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஆக்சசிபிலிட்டியை வந்து இது வந்து கூட்டுது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு அசஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட் தான். சரியா? போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கீதா. ஸோ இது வந்து சிஆர்பிசி 1973 இருக்குல்ல, அதுதான் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த செட் 3க்கான 10 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த ஒரு 10 கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ திரும்ப திரும்ப இந்த ஒரு வீடியோ ரெண்டுலேருந்து 3 தடவை பாருங்க, போதுமானது. ஓகே, ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த செட் 3 வந்து பாலிட்டியினுடைய முதல் வீடியோவா, இதை பார்த்தா தான் திருப்பி பாலிட்டியினுடைய செகண்ட் வீடியோ பார்க்குறப்ப இப்போ நான் சொன்ன தெரியுமா இந்த எலெக்ஷனை பற்றி ஒரு ரிவிஷன் பார்த்தோம்னா, இதை நான் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லுவேன். அப்படின்றப்ப நம்மளுக்கு ரிவிஷன் போய்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப திரும்ப. ஓகே, தேங்க்யூ.